அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஓலானுடைய எக்ஸனுடைய ஸ்பீட் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். அன்றைக்கி வந்து 20 கிலோமீட்டரில் ஸ்பீட் போனால் எவ்வளோ ரேஞ்சு கொடுக்குதுன்னு பார்த்தோம்ல. இன்றைக்கி 40-60 கிலோமீட்டர் ஸ்பீடில் எவ்வளோ ரேஞ்சு கொடுக்குதுன்றதை பார்க்க போகிறோம் நார்மல் மோடில். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் கிருத்திஸ் ட்ராவல். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 315 கிலோமீட்டரில் 85% இது சார்ஜிங்கு. இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் நார்மல் மோடில் ரேஞ்ச் டெஸ்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுனு 20 கிலோமீட்டரு வச்சு சேம் பிளேஸில். இதுக்கு முன்னாடி நம்ம 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு ரேஞ்ச் டெஸ்ட் போட்டோம்ல, அதே இதுவில் நார்மல் மோடில் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து ஈகோ மோடில் பார்க்க போகிறோம். ஆமாம், ஏன் கடைசியாக போடுறேன்னா அதில் தான் ரேஞ்ச் அதிகமாக இருக்குதில்ல, அதனால் அதை வந்து கடைசியாக போடலாம் அப்படின்றதுக்காக நார்மல் மோடு முடிச்சிடலாம். கிட்டத்தட்ட எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 20 கிலோமீட்டரில் எவ்வளோ ரேஞ்சு கொடுத்தோன்னு பார்த்தோம்ல. ஸோ அதுக்கு உண்டான டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் தரேன், போய் பாருங்கள். ஸோ 20 கிலோமீட்டரில் ஸ்பீட் போக மாட்டோம், சும்மா ஆக்சுவலாக சொல்கிறேன். ஈகோ மோடில் 40 கிலோமீட்டரில் க்ரூஸ் பண்ணுவோம். அதேமாதிரி நார்மல் மோடில் 40 கிலோமீட்டரில் க்ரூஸ் பண்ணிக்கின்னு போனால் எவ்வளோ ரேஞ்சு கொடுக்குது அப்படின்றத நம்ம ரியல் டைமில் பார்க்கலாம். ஓகே வாங்க. ஸோ நம்ம அதேமாரி காரணம்பட்டு பிரம்மபுரம் சேவூர் காரணம்பட்டு இதுலையே தான் நம்ம ரேஞ்ச் டெஸ்ட் பண்ண போகிறோம். வீட்டாண்டேருந்து கரெக்டாக 10 கிலோமீட்டரில் இருக்கும். அதுக்குண்டான இதுவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இது பார்த்திங்கன்னா தெரியும் வந்துட்டெல்லாம் சரியான ஒரு டைமிங். ஆனால் இது எல்லாமே க்ரூஸ் கண்ட்ரோலில் பார்த்துன்னுக்குறோம். நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் இல்லாமல் பார்க்கலாம். இருக்கிறதுலே அதிகமான ரேஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரே வண்டி வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா இது நம்ம என்னது ஓலா வண்டி மட்டுமே. ஸோ இது 3rd ஜென்னுடைய S1X மாடல், வெறும் எக்ஸு ப்ளஸ் கிடையாது. ஓகே, 40 கிலோமீட்டரில் தான் நம்ம க்ரூஸ் பண்ணிக்கின்னு போயின்னுக்கிறோம். அதே சேம் பிளேஸ்லேயே போட்டால் தான் நம்மளுக்கு அந்த அப் அண்ட் டவுனுடைய இது வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த கால்குலேஷனு. ஓகே, அடுத்த வீடியோவாக ஈகோ மோடில் வரப்போகுது. இதே சேம் பிளேஸில் ரேஞ்ச் டெஸ்ட்டு அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, கிட்டத்தட்ட 20.4 கிலோமீட்டருக்கு நம்ம ஓட்டியிருக்கோம்ல. இப்போ வாங்க நம்ம சின்னதாக ஒரு இது கணக்கு பண்ணலாம். இது என்ன டைமிங் கொடுக்குறோம் அப்படின்னா எவ்வளோ நிமிஷம் ஆகுது அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும்ல. ஸோ அதுக்கு நான் டைமிங் தான் இது. ஓகே, ஒரு 11% நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் 10 கிலோமீட்டருக்கு. ஓகே, ஸோ அடுத்து வந்து எவ்வளோ ஓடி இருக்கோம் அப்படின்னா 20.2. நம்ம 20ன்னு வச்சுக்கலாம் கணக்கு. 2 வந்து 3 பண்ணே இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து வந்து இதை கணக்கு போட்டோம்னா 1.8 கிலோமீட்ரு வருது. அப்படின்னு கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு 160 கிலோமீட்ரு ரேஞ்சு கொடுக்குது. 40 கிலோமீட்டரில் நார்மல் ஸ்பீடில் போக சொல்லும். வாங்க இப்போது 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் எவ்வளோ போக போகுது அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம். ரொம்ப எஃபெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணின்னுக்கிறோம். ஸோ ஒரு லைக் மட்டும் தட்டிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓலா வச்சுன்னுக்கிறீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ டாப் ஸ்பீடு போகிறோமோ அவ்வளோ மைலேஜ் குறைன்றது தெரியும்ல. எங்கனக்குப்படி ஒரு 1.8 பார்த்தல 40 கிலோமீட்டர் இதுலையே செம்மையான ஒரு மைலேஜில். இதில் ரீஜென்ரேஷன் பிரேக்கிங்கு, பிரிட்ஜ் மேலே ஏறி இறங்க சொல்லலாம், அது பேலன்சிங்கெல்லாம் ஆகும். அதனால் கரெக்டான அந்த ரேஞ்சிங் வந்து இருக்கும். ஓகே, அடுத்து வந்து எங்கே போகலாம், அடுத்து லாங் ரேஞ்சு இதுக்கு எந்த இடத்துக்கு போகலான்றத சொன்னிங்கன்னா லாங் ட்ரிப்பு ஒன்று அரேஞ்ச் பண்ணிடலாம். சூப்பராக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, 60 கிலோமீட்டர் இது வழியாக தான் நம்ம இப்போது ஸ்பீட் அதே சேம் பிளேஸில் தான் நம்ம இப்போ டெஸ்டிங் பண்ணின்னுக்கிறோம்ல. ஓகே, கிட்டத்தட்ட அப்படியே வந்தாச்சு. டைமிங் தான் முக்கியம். 1 ஹவருக்கு 60 கிலோமீட்டர் எவ்வளோ டாப் ஸ்பீடு போகிறோம் அப்படின்றத வச்சு தான் 1 ஹவருக்கு இத்தனை கிலோமீட்டர் போகிறோம் அப்படின்றத டிராஃபிக் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம்ல. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர் வந்துச்சு, முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து ரவுண்ட் ட்ரிப்பு திரும்பி வீட்டுக்கு போயிட்டு எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடு வந்துக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். அடுத்து என்ன திரும்பி ஆனால் 60 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு ஹெல்மெட் போடாதனால கொஞ்சம் இதாக தான் போச்சு.
அதெல்லாம் நம்ம வேறு ஒரு கணக்கு போடலாம். ஹெல்மெட் போட்டுருந்தா ஓட்டோம்லாம் இதுக்கு முன்னாடியே. இப்போ ஹெல்மெட் போடல, ஏன்னா கிளைமேட் செம்மையாக கூலிங்காக இருந்துச்சுன்ட்டு வந்துட்டோம். 10 கிலோமீட்டர் தானே ஓட்ட போகிறோம் ரேஞ்ச் டெஸ்ட்டுக்கு அப்படின்ட்டு. ஓகே, ஹெல்மெட் போட்டுன்னு ஓட்டுங்க, அதுதான் முக்கியம் சேஃப்டிக்கு. அப்படியே 60 கிலோமீட்டர் ஸ்பீடு, டாப் ஸ்பீடு. நம்ம 60 போகிறதில்ல, 40 தான் போகிறோம். ஏன்னா ஈகோ மோடில் தான் போட்டு ஒர்க் பண்ணோம். அதுந்து ஈகோ மோடில் தான் ரேஞ்ச் டெஸ்ட் வரப்போதில்ல. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம்ல. 20.3 வந்துச்சு. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 3:40க்கு திருப்பூர் டெஸ்டிங்லாம் முடிச்சிட்டோம். இதில் ஈகோ மோடு இருக்குதா? சரி, வாங்க கால்குலேஷன் பண்ணலாமா. 21 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். இதுக்கு முன்னாடி 20 இருந்ததில் அதுவும் 21. ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன தான் ஆகும். ஓகே, 21 வச்சுக்கலாம். 16% பவர் யூஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு முன்னாடி எவ்வளோ யூஸ் பண்ணோம் அப்படின்றத விட்டு இப்போ எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறன்றதை வச்சு கணக்கு பண்ணலாம். வாங்க, 1.3 கிலோமீட்டர் ஓடிக்குது. டாப் ஸ்பீடு 6 கிலோமீட்டருக்கு போனால் 1.3 வந்துக்குது. அப்போது ஒரு இன்ட்டு 90%க்கு அப்படி கணக்கு போட்டால் 117 நார்மல் மோடில் 60 கிலோமீட்டர் வேகத்துக்கு போனால் வருது. சூப்பரில். நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 160 கிலோமீட்டரு மைலேஜ் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு வண்டி இந்த வண்டி தான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், 40 கிலோமீட்டர் முடிஞ்சிச்சு, 60 கிலோமீட்டர் முடிஞ்சிச்சுல. அடுத்து வந்து ஈகோ மோடில் தாங்க இருக்குது. ஸோ ஈகோ மோடில் எவ்வளோ இதேமாரி வருதுன்ட்டு, ஈகோ மோடில் 40 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடு போவதில்ல. அதில் எவ்வளோ ரேஞ்ச் கொடுக்குதுன்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், தேங்க்யூ.